நாங்கள் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கின்றே. உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகின்றே. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுவே பாடுபட்ட நாயகா. பாடுவோம். இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. எல்லாரும் அப்படியே உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை இன்னும் மண்டை சேர்த்து கொள்ளுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இன்னும் எங்களை ஆண்டவரே மண்டையில் நீர் சேர்த்து கொள்ளுவீராக. உடைய ரகசியங்களை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்கிறோமே, அதன்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே இன்னும் மண்டையில் நீர் சேர்த்து கொள்வீராக. தகப்பனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், மாறாதவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும்
ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயும், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயும், கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் காப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் காப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் காப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின், கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆபிரகாம் சொல்லுகிறார், என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீதும் சொல்லுகிறார், என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அப்படியே கண்களை மூடியப்பா, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனே, என் குடும்பத்திற்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனே, ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்புகிற தேவனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம்.
ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக, உதவி அனுப்புவீராக தகப்பனே. உம்முடைய ஒரு உதவி எங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி போடுமே ஆண்டவரே. உம்முடைய ஒரு ஒத்தாசை எங்களுடைய துக்கங்கள் ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை மாற்றி போடுமே. எங்களுடைய ஆண்டவரே கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம், என்னுடைய கரங்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே உதவி அனுப்புகிறவரே, எங்களுக்கு ஆண்டவரே உதவி அனுப்புன்னு சொல்லுங்க. ஒத்தாசை அனுப்புகிறவரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே காடைகளை அனுப்புனீரே ஆண்டவரே. அந்த வறண்ட பூமியில் அவர்களுக்காக நீரூற்றை ஏற்படுத்தினீரே தகப்பனே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பக்கூடியவரே ஆண்டவரே, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகம் என்னும் ஒத்தாசை அனுப்புவீராக. பண தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை அனுப்புவீராக. ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஒத்தாசை அனுப்புவீராக. ஆண்டவரே, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஒத்தாசை நீர் அனுப்புவீராக தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடியவரே, எங்கள் பர்வதமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஜெயமான தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வெற்றி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உதவி அனுப்பும் தகப்பனே, ஒத்தாசை அனுப்புவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பாடுவோம் ஆமே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் ஆமென், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே. விசுவாசத்தோடு பாடுவோம். பார்க்கின்றே, கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் ஆமே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. போகும் போதும் காக்கின்றா, திரும்பும் போதும் காக்கின்றா, திரும்பும் போதும் காக்கின்றா. இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவா, இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும். நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடியவரே, எங்களுக்கு உதவி அனுப்பக்கூடியவரே, கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். பாடுவோம். வானம் வையம் படைத்தவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதவி வரும் கண்மலை நோக்கி அப்பா ஒரு உதவி அனுப்புங்க ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியமாக இருக்கிறது. ஒரு உதவி அனுப்புங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறவர்கள், எதிர்கால கவலையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை அனுப்புவீராக.
ஏற்ற நேரத்திற்கு சகாயம் செய்கிற தேவனே, ஓ ஆண்டவரே, கண்ணீர் மாறும்படி உதவி அனுப்புவீராக. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. சொல்லுங்க. ஓ ராகதமா ஷெரியாத்தா, ஓ ஆமென். ஓ இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் ஹல்லேலூயா ஆமென். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேர்க்கையின்றி அடைக்கலம் புகவே. ஓ ரமகதலமா ஷெதரியாந்தா, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய வல்லமையை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய வல்லமையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஓ அவர் சேட்டையின்றி அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஓ உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, சொல்வோம், என் கோட்டையும் மரணுமாவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ். ஓ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு அவராலே பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய செட்டை நிழலின் கீழ் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மாலே பலன் உண்டாகட்டும். உம்முடைய செட்டையின் கீழ் ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஓ ஆண்டவரே, உம்மாலே பலன் உண்டாகட்டும். ஓ அவர் சேட்டை காலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் ஆமென். என் தேவன் என் தாவரமே, அது ஒரு காலமும் என்னை அணுகிடாதே. என் தேவன் என் தாவரமே, அவர் சேட்டையின் நல்ல கரங்களை தட்டி, ஓ அபிஷேகத்தின் வல்லமைனா நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் என்னும் வல்லமை தெளிக்கப்படட்டும். ஓ சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ். ஷகதலமரியாஸ்தா, ஓ உம்முடைய அபிஷேக வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் விசுவாசத்தோடு பாடும். ஓ நம்முடைய சபை மக்களை, ஆமென், நம்முடைய பிள்ளைகளை ஓ கர்த்தர் பாதுகாப்பா. கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ்.
உம்முடைய அபிஷேக வல்லமை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ உம்முடைய பாதுகாப்பு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வல்லமை இறங்கட்டும். அவர் சேட்டையின் அடைக்காலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் ஓ சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சது விசுவாசத்தோடு ஓ இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே பலன் வரும். அவருடைய சேட்டையின் கீழ் வந்த நமக்கு பலன் வரும், உதவி வரும், ஜெயம் வரும், சுகம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய செட்டை நிலையிற்குள் எங்களை வைத்து மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்முடைய செட்டை நிலையிற்குள் ஆண்டவரை வைத்து எங்களை மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தகப்பனே, ஒரு சத்துருவும் தொடாதபடி, ஆண்டவரே ஒரு பயங்கரமும் எங்களை தொடாதபடி, ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே தீங்கும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து நம்முடைய சபைக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாச குடும்பத்திற்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக, உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்திற்காக வாயிலை திறந்து அவருடைய பாதுகாப்புக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ தகப்பனே, ஆண்டவரே உடன்படிக்கை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் பாதுகாப்பின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே அவர்கள் வெளியே போகும் பொழுதும், ஆண்டவரே டிராவல் பண்ணும் பொழுதும், ஆண்டவரே வீட்டில் இருக்கும் பொழுதும், ஆண்டவரே எல்லா தீங்கு இருக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாயையாய் மறையட்டும். ஆண்டவரே பயமுறுத்தின சொப்பனங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். இப்பொழுது பாதுகாப்பின் வல்லமை, பாதுகாப்பின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு மேலும் தங்கட்டும். அப்பா ஆண்டவரே வியாதியோடு போராடுகிறவர்கள், கடன் பிரச்சனையோடு போராடுகிறவர்கள், ஆண்டவரே இப்பொழுது அவர்களை நினைக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. யாரெல்லாம் அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் நல்ல வேலையை தரமாட்டாரா? கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தரமாட்டாரா? கர்த்தர் சொந்தமா ஒரு இடத்தை தரமாட்டாரா? தகப்பனே யாரெல்லாம் ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. தடைகள் நீங்கட்டும். எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே தடைகள் நீக்கப்படட்டும். ஆண்டவரே தடைகள் நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே யாரெல்லாம் குடும்ப போராட்டத்தோடு இருக்கிறார்களோ இப்பொழுது சமாதானத்தின் கரம் இயேசுவின் நாமத்தினாலே நீட்டப்படட்டும். குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. கர்த்தர் பாதுகாப்பீராக. கடைசியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சபைக்காக, ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக வாயிலை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே வியாதிக்கு ஆண்டவரே விலக்குவீராக. ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே தீங்கனுக்கு கர்த்தர் விலக்குவீராக. சோதனைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீக்குவீராக. பிசாசு ஆண்டவரே மறைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே உபாய தந்திரங்களுக்கு கர்த்தர் அவர்களை நீக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே அவருடைய வழிகள் எல்லாம் வாய்க்கும் செவ்வையாகட்டும். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீ செய்வீராக. அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம்.
செக். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர், மாறாதவராக இருக்கிறார். ஆமேன். நான் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒவ்வொரு புத்தகங்களையும் நிருபங்களையும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். யோவானை 1 முழுவதும் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்தது பவுலுடைய நிருபங்கள் ஒன்றாகிய கலாத்தியரை படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்ததாக தொடர்ச்சியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறபடியால் இன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நான் கவனிப்போம். யாராவது எதனா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆதியாகம், ஒருத்தர் ஆதியாகம் சொல்கிறாங்க. சூப்பர். வேறு யாராவது சும்மா கெஸ் பண்ணுங்களேன். என்ன புத்தகம் இருக்கும்? சும்மா சொல்லுங்க. ஒரு பேரை சொல்லாமே, தப்பு இல்லை. என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தெரியலையா? சூப்பர். அடுத்தது ஒருத்தவங்க யோசுவா சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாராவது கெஸ் பண்ணுங்க பின்னாடி இருந்தது. ஆதியாகமா? ஆகார்? கேட்கலையே. ஆகாய். சூப்பர், ஒண்டர்ஃபுல். வேற யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? இந்த சைடு சகரியா. சூப்பர். எல்லாம் ப்ராஃபிட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஒண்டர்ஃபுல். சரி, இன்னைக்கு நான் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை யோசுவா. கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. யோசுவாவிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். இன்று முகவுரையை நாம் கவனிக்க போகிறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன், யோசுவாவுடைய புத்தகத்தை குறித்த ஒரு முன்னுரையை நாம் கவனிக்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, யோசுவா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அநேகருக்கு புதிய வெளிப்பாடுகள், ஆண்டவரை குறித்து சில நபர்களுக்கு தவறான எண்ணங்களும் உண்டாகும். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது யோசுவா புஸ்தகத்தை போல யுத்தத்திற்கும் போருக்கும் கையை நாம் உயர்த்துவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் படிப்பதில்லை. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் அப்படின்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டிற்கு நாம் வரும் பொழுது சம்பவங்கள் அப்படி இல்லை, வித்தியாசமா இருக்கு. கர்த்தர் யுத்தத்திற்கு நேராய் ஜனத்தை நடத்துகிறார். இதனால அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டை படிக்கிறவர்களும் பழைய ஏற்பாட்டை படிக்கிறவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் தேவன் அன்பான தேவன், பழைய ஏற்பாட்டின் தேவன், அதுவும் முக்கியமா யோசுவாலாம் பார்த்தீங்கன்னா அதிக யுத்தங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மோசமான ஆண்டவர் போல அவரு, வயலன்ஸ் காட், பயமுறுத்துகிற ஒரு கர்த்தர், யுத்தத்தின் கடவுளாக இருக்கிறார், போரை துவக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படின்ற சில மாற்றங்களை நாம் இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவராகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏன் கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால், இந்த புறஜாதி ராஜாக்கள் ஜனத்தை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பொல்லாங்கான காரியங்களை செய்து பாவத்தை அதிகரித்தபடியால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, யோசுவாவை கொண்டு தேசத்தில் என்ன பண்றாருன்னா யுத்தத்தை கொண்டு வருகிறார். யோசுவாவை வைத்து பொல்லாத ராஜாக்கள் என்ன பண்ணுகிறார்னா அடித்து போடுகிறார். யோசுவாவை வைத்து அவருடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நம்ம என்ன பண்றோம்னா, யோசுவாவை போல ஒரு யுத்தத்தில் நாம் பங்கேற்காமல் இருந்தாலும் பவுல் சொல்கிறது போல ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் போராடி உலகத்தில் இருக்கிற ஜனத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்னா பரலோகத்திற்கு நேராய் நாம் அவர்களை வழி நடத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு வசனம் அருமையாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். சங்கீதம் 144:1 144. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி.
வாசிங்க. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். 144 என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய கரத்தை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது, பெரிய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் அதே பழைய ஒரு மனிதனாய், பழைய ஒரு ஜனமாய், பழைய ஒரு கூட்டமாய் நம்மை பார்ப்பதில்லை. கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, நம்முடைய கைகளையும் நம்முடைய விரல்களையும் போருக்கும் யுத்தத்திற்கும் கர்த்தர் பழக்குவிக்கிறார். யோசுவால பார்க்கிறோம், ஆதியாகமத்திலிருந்து அந்த 5 ஆகமத்தை பார்க்கும்போது அந்த ஜனம் எப்படி இருக்காங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஜனமா இருக்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள், யுத்தத்தை அறியாத ஒரு ஜனமாக இருக்கிறார்கள், தோல்வியின் மனப்பான்மையில் இருக்கிறார்கள், தோற்பது சகஜம் என்கின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் யோசுவாவுடைய காலத்தில் எப்படி மாத்துறாருன்னா, அவருடைய கரங்களையும் விரல்களையும் போருக்கும் யுத்தத்திற்கும் கர்த்தர் பழக்குவிக்கிறார். நியூ லைஃப் ஸ்டைல், புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அந்த ஜனத்திற்கு அடிமைகள் என்கின்ற அந்த மனதை மாற்றி போர் வீரர்கள் என்கின்ற எண்ணத்தை யோசுவாவில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். சோல்ஜர்ஸ் ஆட்டிடியூட். இத்தனை நாள் எப்படி இருந்தாங்கன்னா, ஸ்லேவ்ஸா இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. அடிக்கும் போது வாங்கிப்பாங்க, கொமட்டி காயம் வெள்ளரி காயம் கொடுத்தா அதே போதுன்ற ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அவருடைய மனநிலைமை எப்படி இருந்ததுன்னா, நான் இப்படியே இருந்தா போதும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்து ஆண்டவர் கானானுக்குள் அவர்களை கொண்டு வரும் பொழுது எப்படி அவங்கள மாத்துறாருன்னா, அவர்களுக்குள் இருந்த அடிமைத்தனம் எண்ணத்தை எடுத்து விட்டு போர் வீரர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். அந்த பயத்தை மாற்றி ஆண்டவர் அவர்களுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுக்கிறார். இதுவரைக்கும் தோல்வியை சகஜமா ஏற்றுக்கொண்டிருந்த ஜனம் இப்போ தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருந்த ஜனம் இப்ப எப்படி மாறினாங்கன்னா, அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜனமாய் மாறுகிறார்கள். ஒன்றும் இல்லாத ஒரு ஜனம் எப்படி மாறுறாங்கன்னா, சகலத்தையும் திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு ஜனமாய் மாறுறாங்க. அதான் யோசுவாவுடைய புஸ்தகம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அதில் ஆண்டவர் நமக்கு படிப்பிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கானானுக்குள் போக வேண்டும். கானான்னா ஆசீர்வாதம். கானான் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். கானான் என்பது உயர்ந்த ஒரு நிலைமையை காட்டுகிறது. அதற்குள் போக விரும்புகிறவர்கள் பழைய எண்ணத்தோடு இனி இருக்க முடியாது, பழைய ஒரு யோசனையோடு இருக்க முடியாது, பழைய அவமானத்தில் இருக்க முடியாது. முந்தினவைகள் எல்லாம் ஓய்ந்து போகட்டும். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, புதிதாய் மாற்றுகிறார். புதிதும் கூர்மையான ஒரு இயந்திரமாய் கர்த்தர் அவர்களை உருவாக்குகிறார். அதுதான் யோசுவாவுடைய ஒரு அந்த புத்தகத்திலிருந்து நாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. பாருங்க, யோசித்து பார்க்கும் பொழுது, யோசுவா புஸ்தகத்தை நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு யுத்தமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை போல தோற்றி அப்படி இருந்துடலாம் நினைக்கிற ஒரு மனநிலைமையும் நம்ம இருக்கலாம். அல்லது போராடி யாக்கோபை போல ஜெயித்தே நான் தீருவேன் என்கின்ற அந்த மனநிலைமையும் நாம் தரித்து கொள்ளலாம். அல்லது அந்த 10 ஜனத்தை போல நம்மால் ஜெயிக்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தை தரித்து கொண்டு தோல்வியிலும் அமர்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது யோசுவாவை போல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், மாறாதவர், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, நிச்சயம் பழிக்கும் என்பதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து என்ன பண்ணலாம்னா யுத்தத்தில் நாம் பங்கு கொள்ளலாம். 2 காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு வேலை ஸ்தலத்தை எடுத்தாலும் அதுவும் ஒரு யுத்தம், குடும்பத்தை எடுத்தாலும் அது ஒரு
யுத்த களம். பிள்ளைகளை வளர்ப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு யுத்த களம். அப்போ ஒரு மேன்மையான நிலைமையை நாம் அடைய விரும்பினால் அப்போ படைய அந்த இஸ்ரவேல் கூட்டமாக நம்ம இனி இருப்போம் என்று சொன்னால் கானானை நம்மால் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. யோசுவா புஸ்தகத்திலிருந்து என்ன படிக்கிறோம்னா, புதிய எண்ணத்திற்குள் நீங்க வாங்க, இனி அடிமைகள் அல்ல, இனி யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களாய் இருக்கிறீர்கள். எதின் அடிப்படையில்? அதே சங்கீதம் 144 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என் தயாபரரும். பாருங்க, எதின் அடிப்படையிலனா ஆண்டவர் என் தயாபரரும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என்னை விடுவிக்கிறவரும், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும், என் கேடகமும், நான் நம்பினவரும், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கரத்தை யுத்தத்திற்கும் போருக்கும் உருவாக்குகிற தேவன், பழக்குவிக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்னா வேதம் சொல்கிறது, அவர் என்னுடைய தயாபரரும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும், என் நம்பிக்கையும், என்னுடைய சத்துருக்களை எனக்கு கீழாக கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை நம்பி என்ன பண்ணணும்னா முன்னேறி நாம் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ படை என்ன இருந்தால் என்ன பண்ணிடணும்? தூக்கி போடணும். படை யோசனைகள் இருந்தால் இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது புதிய ஒரு எண்ணங்கள் நமக்குள் உருவாகட்டும். படைய தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு இந்த புதிய ஒரு மாற்றம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். படைய அனுபவத்திலே இருந்த நமக்கு இது நடக்குமா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா 400 வருடம் அடிமைத்தனம். அப்போ தலைமுறை அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தோல்வியில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தோற்று போய் இருக்கும். நாம் அடிமைகளாக தான் இருக்கணும் என்கின்ற எண்ணம் உடைவதற்கு பெரிய ஒரு நம்பிக்கை தேவை. அதிலிருந்து என்னுடைய சந்ததி வெளியே வரும் என்பதை நம்புவதற்கு பெரிய ஒரு விசுவாசம் தேவை. என் வாழ்க்கை மாற்றப்படும் என்பதை உணர்வதற்கு அங்கு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த யோசுவா புஸ்தகத்திலிருந்து நாம் முதலாவது அதை படிக்கிறதுக்கு முன்பதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணம் என்னவென்று சொன்னால், பழைய யோசனைகள், பழைய சிந்தனைகள் இதெல்லாம் நாம் தூக்கி போட்டு விட்டு இதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை நம்பி நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த புஸ்தகத்தை நாம் படிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம், பழைய அந்த வித்தியாசமான தேவன் என்று நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாடு வேற தேவன், புதிய ஏற்பாடு வேற தேவன் நினைக்கிறாங்க. ஒருவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தியாலஜி என்ன பண்ணாருன்னா, பைபிளில் இருக்க எல்லா புக்ஸையும் கிழிச்சு போட்டு வெறும் மத்தேயு, மார்க், லூக், யோவான் இது 4 மட்டும் வைத்திருந்தார். ஏன்னு கேட்டால் பழைய ஏற்பாடு அவர் கொடூரமான தேவன், அவர் ரொம்ப எப்போ பார்த்தாலும் யுத்தம் சண்டைன்னு இருக்கிற தேவன். ஆனால் புதிய ஏற்பாட்டின் தேவன் தான் அன்பான தேவன் சொல்லி அவர் என்ன பண்ணார்னா வெறும் 4 புஸ்தகம் போதும்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார், ஒரு பெரிய ஊழியர். ஆனால் நல்லா கவனிக்கணும், அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே நாம் போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அன்பாக தான் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்ட பிறகு அந்த வீட்டிற்குள் இருந்த இஸ்ரவேல்கள் மாத்திரம் அல்ல, அதை நம்பி வந்த எகிப்தியருக்கும் ரட்சிப்பு உண்டானது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல, விருத்த சேதனம் இல்லாத அந்நியர்களும் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, அவருடைய நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. எதை காண்பிக்குதுன்னா புறஜாதிகளாக இருக்கிற நம்மையும் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டின் தேவன் மோசமான தேவன் அப்படின்னா அதை யாரும் நம்பவும் வேண்டாம். புதிய ஏற்பாட்டின் தேவன் அன்பான தேவன் அப்படின்னா அதே நம்ப வேணாம். அவர் அங்கேயும் அன்பாக தான் இருக்கிறாரு, இங்கேயும் அன்பாக தான் இருக்கிறாரு. அங்கேயும் யுத்தத்தை செய்து கொண்டு தான் இருந்தார், இங்கேயும் இன்னைக்கு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். கடைசி யுத்தத்தை செய்து முடிக்கும்படி அவர் மீண்டும் திரும்பி வருவார். 2வது எதை குறித்து நாம் கவனித்தோம், யோசுவா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது
பழைய எண்ணங்களை நாம் களைத்து விட்டு புதிய எண்ணங்களை நாம் தரித்து கொள்ளணும். அடிமைத்தனத்தின் எண்ணங்களை ஒழித்து விட்டு எந்த எண்ணத்தை தரித்து கொள்ளணும்னா, நாம் யுத்த வீரர்கள் என்கின்ற எண்ணத்தை நாம் தரித்து கொள்ளணும். மூன்றாவது, இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பழைய அதே அற்புதங்களை எதிர்பார்ப்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது, இந்த யோசுவா மீண்டும் இந்த ஜனத்தை எங்க நடத்தலனா, வனாந்தரத்துல நடத்தல. எங்க நடத்தினானா, கானானுக்குள் நடத்தினார். மோசே எங்க நடத்தினார்னா, வனாந்தரத்தை நடத்தினார், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் யோசுவாவோ எங்கு போய் நடத்துறார்னா, அவர்களை கானானுக்குள் நடத்துகிறார். மோசே இருக்கும் பொழுது செங்கடல் ரெண்டாக பிளந்தது. மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, அக்கினி ஒரு முட்செடியை பற்றி எரிந்தது போல ஒரு காட்சியை உண்டாக்கி மோசே ஆண்டவர் சந்தித்தார். ஆனால் யோசுவாவை அழைக்கும் பொழுது அப்படி ஒரு அனுபவம் யோசுவாவுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கணும், ஆண்டவரே மோசேக்கு செய்தது போல எனக்கு செய்யுங்க, மோசேக்கு நடந்தது போல எனக்கும் நடக்கணும், மோசே சென்ற பாதைக்கு போல எனக்கும் இருக்கணும்னு சொல்லி அப்படி நினைக்கிற ஒரு அனுபவமே ஒரு தவறான ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் வரப்போகிற பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடைபெற்ற அற்புதத்தை காட்டிலும் இனி வர நாட்கள் நடைபெற போகிறதா இன்னும் பெரிதாக இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சில நேரத்தில் பழைய அனுபவங்களை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். அந்த ஜனமும் அதை தான் விரும்பினாங்க. மோசே என்ன பண்ணாரு, ஜெபிச்ச உடனே வானத்திலிருந்து மன்னா வந்தது. யோசுவா கிட்டையும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, யோசுவா ஜெபிக்கிட்டோம், வானத்திலிருந்து மன்னா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் யோசுவாவை நடத்தினது, நீ யுத்தம் செய்து என்ன பண்ணு, மேற்கொள், போராடி அதை நீ என்ன பண்ணு, பெற்றுக்கொள், விதைத்து நீ அதை அறுத்துக்கொள் என்று சொல்லி யோசுவாவிடத்தில் கட்டளையிட்டார். ஆனால் ஜனத்திற்கு பிடிக்கவே இல்லை. ஜனங்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் மோசே கிட்ட முறையிட்ட உடனே என்ன நடந்ததுன்னா, காடைகள் வந்தது, வானத்திலிருந்து மன்னா வந்தது. இப்போ அதே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. யார்கிட்ட, யோசுவாவிடத்தில். ஆனால் கர்த்தர் எல்லாரையும் ஒரே பாதையில் நடத்துவதில்லை. சில நேரத்தில் இத்தனை நாட்களாக வானத்திலிருந்து மன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த யோசுவா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நாம் சில இடத்தில் யுத்தம் செய்து ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடத்தில் நாம் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பழைய அந்த அனுபவங்களையும் பழைய யோசனையையும் நாம் வைத்து கொண்டு ஆண்டவரை தரிசிக்க கூடாது. அவர் புதிய காரியங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமான காரியங்களை யோசிக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். யுத்தத்திற்கு உங்களுடைய கரங்களை ஆண்டவர் பழக்கி வைப்பார். இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த புஸ்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் என்ன இருக்கு, யோசுவான்னு இருக்கு. ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா, அதை யோசுவா தான் எழுதினார் என்பதை நாம் நம்புகிறோம், எல்லாரும் நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாம் டீப்பாக போய் பார்த்தா அதில் இன்னும் யோசுவா சொல்லி அதை அநேகர் எழுதினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவா தான் எழுதினார் அல்ல, யோசுவா தான் அதில் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறார். யோசுவாவோடு இருந்தவர்கள் அதை எழுதினார்கள் என்று அதை குறித்து நாம் கவனிக்கிறோம். இரண்டாவது, இந்த காரியத்தில் பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட புஸ்தகம்? வேதாகமத்தில் மொத்தம் பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, லா அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் 5. அடுத்தது பார்க்கிறோம் யோசுவா ஹிஸ்டாரிக்கல் புக், அதாவது அது தமிழில் எப்படி வரும், வரலாறு, வரலாற்றின் புஸ்தகம் யோசுவா.
1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், அப்புறம் நாளாகமம், இப்படிப்பட்ட புஸ்தகம் எல்லாம் வரலாற்றின் புஸ்தகமாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா போயட்டிக்கல் புக்ஸ், விஸ்டம் லிட்ரேச்சர், அதாவது ஞான அறிவை வெளிப்படுத்துகிற புஸ்தகங்கள் இருக்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்ஸ், அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று மேஜர் ப்ராஃபட்ஸ், பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இன்னொன்று சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதில் இந்த யோசுவா என்பது வரலாற்றின் புஸ்தகமாக இருக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அதுக்குள்ள வருகிறது. அடுத்தது நாம் பார்க்க போகிறோம், யார் இந்த யோசுவா? அதான் நாம் வேதத்திற்குள் போக போகிறோம். இதுவரை வெறும் முன்னுரையை நாம் கவனித்து கொண்டிருந்தோம். இப்போ இந்த யோசுவா யார்? ஆண்டவர் இந்த யோசுவாவை எப்படி தேர்ந்தெடுத்தார்? அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும், யோசுவா நூனின் குமாரனாய் இருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த யோசுவா புஸ்தகத்தில் மாத்திரம் அல்ல, மோசே இருக்கும் பொழுதே அவனுடைய பங்கு எப்படி இருந்ததுன்னா வேதாகமத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். நல்லா கவனிக்கணும், இந்த யோசுவா யார்? எங்கிருந்தும் வந்தவர் அல்ல. இந்த யோசுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், இவர் யுத்தத்தில் பயிற்சி பெற்றவர். யுத்தத்திற்காகவே மோசே அனுப்பின ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்க்கிறோம் யோசுவாவை கூப்பிட்டு தான் சொல்லுகிறார், யோசுவாவே நீ என்ன பண்ணு, போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நானும் ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுகிறோம், மலை உச்சியில் போய் ஆண்டவர் கொடுத்த கோலை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். அப்போ இந்த யோசுவாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்கள் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் யுத்தத்திற்கு உங்களை அழைக்கலாம், இல்லை உங்களை அழைக்கலாம், என்னை அழைக்கலாம். யுத்தம் செய்கிறவர்கள் ஒருவராய் இருந்தாலும் அந்த யுத்தத்தில் அவர்களை தாங்கி பிடிக்கிறவர்கள் வேறொரு கூட்டம். இப்போ டிஜே ஐயா அவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, அவருடைய மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் பொழுது, அவருடைய கூட்டங்கள் பீச்சில் பெரிய பெரிய மீட்டிங்ஸ், இல்லை வெளி தேசத்தில் வெளி இடத்துல பெரிய பெரிய மீட்டிங்ஸ் நடக்கும் பொழுது அவர் போய் பிரசங்கம் பண்ணுறதை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரை சுற்றிலும் ஒரு 100க்கு மேற்பட்ட ஒரு கூட்டம் அவருக்குன்னு இருக்குமா. எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்னா, ஜெபிக்கிற ஒரு கூட்டம். அவர் அங்கே பிரசங்கம் பண்ண ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஏற்படுத்தின ஆட்கள் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை வைத்து அவர்களால் அவர் பிரசங்கம் பண்ணும்போது பின்னாடி ஜெபித்துட்டே இருப்பாங்க. இது வெறும் டிஜிஎஸ் ஐயா மாத்திரம் இல்லை, நான் பெரிய ஊழியர்களும் கேள்விப்பட்டுக்கிறேன். அவர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் ஜெபத்தில் தாங்கிறவர்கள், ஜெப வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்பதாக இருந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது இங்கிருந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவருடைய பிரசங்கம் மூலமாய் பார்க்கிறோம், அவருடைய ஜெபத்தின் மூலமாய் பார்க்கிறோம். ரகசியம் என்ன? ஒருவன் யுத்தம் பண்ணும் பொழுது வேறு ஒருவன் என்ன பண்ணுகிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுக்காக மன்றாடுகிறான். யோசுவாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்னைக்கு நான் யுத்தம் பண்ணலாம், இல்லை நீங்க யுத்தம் பண்ணலாம், இல்லை உங்களுடைய பிள்ளைகள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களுடைய கணவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், மனைவி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். அந்த சமயத்தில் அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம் நமக்கு இருப்பதை இந்த யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். யோசுவா யுத்தம் பண்ணனால யோசுவா ஜெயிக்கல. சில நேரத்தில் யுத்தத்தினால ஜெயிக்கிறோம் நினைக்கிறோம், கிடையாது. நல்லா கவனிக்கிறோம், யுத்தமும் அவசியமாக இருக்கிறது, போராடுவதும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் அது அவர்களுக்கு பின்பதாக ஒரு கூட்டம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம்,
அவங்க போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவர்களுக்காக நேரம் எடுத்து மலை உச்சியில் மோசே சென்று தன்னுடைய கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாம் ஜெபிப்பது அவசியமா இருக்கு. அவர்கள் பாதுகாக்கப்பட, அவர்கள் ஜெயிக்க, அவர்களை பொல்லாங்கன் விடுங்காதபடி, உலகம் மாமிசம் பாவம் அவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்க யார் தான் போராடணும்னா நீங்களும் நானும் போராட வேண்டியது அவசியமாக இருப்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதே வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணும் பொழுது தாவீது என்ன செய்கிறான், அவர்களுக்காக வேண்டுதல் செய்யாமல் அவன் என்ன பண்ணுகிறான், அந்த யுத்த நேரத்தில் அவன் பாவம் செய்து கொண்ட இருந்ததாய் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. என்னைக்கு அந்த யுத்தம் நடக்கும் பொழுது தாவீது பாவம் செய்து கொண்டிருந்தானோ இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தாவீதுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதையும் வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய பெற்றோருக்காக நான் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது, வேலைக்கு போகிற நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. சபையாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கட்டளை என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவருக்காக நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கு. இன்னைக்கு அதை செய்ய தவறும் பொழுதுதான் அதோடைய அந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளாமல், நான் ஜெபிச்சு என்ன நடக்குது அப்படி இல்லை, அதோடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அநேகர் தோற்று கொண்டு இருக்கிறார்கள். தாவீதுக்காக அன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தால் தாவீது தப்பித்திருப்பான், அல்லது உணர்த்தப்பட்டிருப்பான், அல்லது அவனுடைய தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். யுத்த நேரத்தில், முக்கியமான நேரத்தில் அவன் என்ன செய்துட்டான்னா ஜெபிக்காமல் மோசையை போல, ஆரோனை போல, ஊரை போல கரங்களை உயர்த்தாமல் என்ன பண்ணிட்டானா விட்டுட்டான். தன்னுடைய தேசம் அடிக்கப்பட்டது. ஆனால் இங்க பார்க்கிறோம், மோசே, ஆரோன், ஊர் தங்களுடைய கரங்களை உயர்த்தி மோசேக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது கீழே யோசுவா ஜெயத்தை பெற்று கொண்டிருந்தான். யோசுவாவுடைய முதல் ஜெயம் எங்கிருந்து வந்ததுன்னா யோசுவா மூலமாக வரவில்லை, மோசேயின் வேண்டுதல் மூலமாக யோசுவா வெற்றியை பெற்றான் என்பதை வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்க யோசுவாவா இருக்கலாம், நான் ஒரு யோசுவாவா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ஒரு யோசுவாவா இருக்கலாம். அவருடைய வெற்றிக்கு முதல் ரகசியம் யாரா இருக்கிறோம்னா அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்பதாக இருந்து அவர்களை தாங்கி ஜெபத்தில் வழி நடத்துகிற ஒவ்வொரு மோசேக்கள் தான் அதற்கு ரகசியவாதிகளாக இருக்கிறார்கள். அப்போ ஜெபம் யோசுவால இருந்து என்ன கற்றுக்கிறோம், முதல் ஜெயம் யோசுவாவுக்கு வந்தது யோசுவாவுடைய யுத்த கலையால் அல்ல, மோசேவுடைய ஜெபத்தால். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய குடும்பம் என்கின்ற அந்த யோசுவாவை வெற்றி அடைய செய்வது உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்த கடமை. சபை என்னும் யோசுவா ஜெயிப்பதற்கு யார் மூல காரணமா இருக்காங்கன்னா ஊழியர்கள் அல்ல, நீங்க. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் மேல் விழுந்த முக்கியமான ஒரு கடமை. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஊழியர் அவங்க ஜெபிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஒரு சபை வெற்றி பெற, பால் ஆங்கிச்சோ சபை வெற்றி பெற பெரிய ரகசியம் என்னன்னா பால் ஆங்கிச்சோட ஜெபம் இல்லை, அவருடைய விசுவாசம் இல்லை, அது ரெண்டாவது. முதலாவது எதை பார்த்தோம்னா பால் ஆங்கிச்சோவுடைய சபையில் ஏற்படுத்தப்பட்ட ஜெபம். ஆங்காங்கே ஒரு 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 குகை மாதிரி செய்து அங்கே என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் தினந்தோறும் லட்சக்கணக்கில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா தேசத்திற்காக ஜனத்திற்காக ஜெபித்து கொண்டு அந்த ஜெபம் தேசத்தை மாற்றியது. உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் ஜெயிக்க வேண்டும், உங்களுடைய கணவன் ஜெயிக்க வேண்டும், பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும்னா யார்கிட்ட இருக்குன்னா திறவுகோல் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தாங்கி பிடிக்கணும். உங்களுடைய கரம் உயர்த்தப்படும் பொழுது, ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய கரம் உயர்த்தப்படும் பொழுது நான் சொல்லுகிறேன், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கத்தரா நிச்சயம் வரும். ரெண்டாவது, இவன் எப்படிப்பட்ட யோசுவாவா இருக்கிறான்?
பார்க்கிறோம். வாசிங்க யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 32:17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாகிறது என்றான். நல்ல கவனிக்கணும். என்ன சம்பவம்? யோசுவாவும் மோசேயும் மலையின் மேல் அந்த 40 நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது யோசுவாவையும் மோசேயையும் காணவில்லை என்று சொல்லி ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வமாய் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். யாரு? ஆரோனும் கூட. ஆரோனும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, கண்ணுக்குட்டியை உருவாக்கி ஜனம் கூட்டமும் அதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யோசுவாவோ மோசே அந்த 40 நாள் அவன் காணாத அந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்கான்னா, மோசேக்கும் ஆண்டவருக்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். உண்மையுள்ள ஒரு யோசுவா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறானோ இல்லையோ, அற்புதத்தை அவனுடைய கண்கள் கண்டதோ இல்லையோ, மோசே இறங்கி வந்தாரோ இல்லையோ, ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கன்றுக்குட்டியை செய்து அதற்கு பின்பதாக போக ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த யோசுவா அப்படிப்பட்டவன் அல்ல. மோசேக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். மோசேயுடைய சத்தத்திற்காக அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, 40 நாட்களும் அந்த மலையின் உச்சியில் அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தானா, வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ள ஒரு ஜனமாய் நாம் யோசுவாவை போல இருக்க வேண்டும். அற்புதங்களை நம்முடைய கண்கள் கண்டாலும் காணவில்லை என்று சொன்னாலும், நாம் ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் வரவில்லை என்று சொன்னாலும், தாமதித்தாலும், யோசுவாவை போல என்ன பண்ணணும்னா ஃபெய்த்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்க வேண்டியது அவசியம். வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோசுவாவை குறித்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தானா. தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலும் மோசேயை போல யோசுவா எப்படி இருந்தானா, உண்மை உள்ளவனாக இருந்தான். இதை ஒரு பகுதியில் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனோடு கூட ரொம்ப நெருங்கி இருந்த வேறு ஒரு ஊழியன் கேயாசி. எலிசா அடுத்தது யார் வரணும்னா கேயாசி வரணும். ஆனால் கேயாசி என்ன செய்கிறான்? எலிசாவுக்கு பின் சென்ற அந்த கேயாசி நாகமானுடைய அந்த ஆசிகளையும் பணத்தையும் பார்த்த பிறகு அவன் என்ன பண்ணுகிறான்னா, வழி விலகி அவன் போனபடியால் எலியாவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் எலிசாவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் யார் இழக்கிறானா, கேயாசி இழந்து போகிறான். ஆனால் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவா உண்மையாக இருந்தபடியால், மோசேக்கு உண்மையாக இருந்தபடியால், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடியால், கடைசியில் ஆண்டவர் யோசுவாவுடைய உண்மைக்கு கொடுத்த பரிசு என்னன்னு பார்ப்போம். வாசிக்க கேட்போம். உபாகமம் 31:14. டியூட்ரானமி 31:14. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிறாய், நீ மரிக்க போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள். ஆங்கிலத்தில் அதுக்கு மேல இருக்க வசனம் வாசிங்க. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம் இதுல பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, Lord said to Moses, the time has come for you to die. Call Joshua and present you at the tabernacle. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்து இருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். நல்ல கவனிங்க. யோசுவாவுடைய உண்மைக்கு கிடைத்த ஒரு பரிசு, கேயாசிக்கு கிடைக்காத ஒரு பரிசு யாருக்கு கிடைக்குதுன்னா யோசுவாவுக்கு கிடைக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தலைமுறைகளின் தேவன் என்பதை ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம்.
அவர் தாவீதின் தேவன், சாலமோனின் தேவன், இயேசுவின் தேவனாய் இருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். தலைமுறை அப்படியே வருது, ஜெனரேஷன். ஆனால் இதை தாண்டி, இந்த தலைமுறையின் ஆசீர்வாதத்தை தாண்டி வேறு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ். அவனுடைய உண்மைக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கு அடுத்தது யார் வரானா, யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பழைய புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அப்படியே இயேசு வருகிறார், தலைமுறையின் ஆசீர்வாதம் வருது. யார் மூலமா? இயேசு மூலமாக வருகிறது. தாவீது அடுத்தது, அந்த தலைமுறையில் வந்த ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்து அந்த தலைமுறையில் வருகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து யார் வராங்கன்னா, இயேசுவோடு உண்மையாய் ஊழியம் செய்த, இயேசுவோடு உண்மையாய் நின்ற சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உலகம் எங்கும் கொண்டு போகிறார். உண்மையின் ஆசீர்வாதம் என்ன? அதான் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 25:21 வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:21. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடியால் அநேகத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் உன்னை நான் வைப்பேன், அநேகத்திற்கு உன்னை அதிபதியாய் வைப்பேன். ரகசியத்தை நல்லா கவனிங்க. உண்மையுடைய பலன், உண்மையாய் இருக்கிறதுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தலைமுறை ஆசீர்வாதத்திற்கு நிகரான ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. எப்படி சந்ததிகளின் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறதோ, அதே போல உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் கொண்டு வருகிறார். மோசே அடுத்து யார் வரா? உண்மையாய் இருந்த யோசுவா. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இயேசு அவர் கூட இருந்த உண்மையாய் இருந்த சீஷர்கள். யூதாஸ் உண்மையா இல்லை, ஆண்டவர் அவனை உயர்த்த முடியல. கொஞ்சத்தில் அவன் உண்மையா இல்லை, அநேகத்தில் ஆசீர்வாதமா வைக்க முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், சீஷர்கள் உண்மையா இருந்தார்கள். ஆண்டவர் சீஷர்களை அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு யோசுவாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த உபாகமத்தில் வாசித்தோம், மோசே மரிக்கும் பொழுது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், யோசுவாவை கொண்டு நீ என்ன பண்ணு, தேவனுடைய அந்த பீடத்தண்டே நீ வா, டாபர்நாக்கல் கிட்ட என்ன பண்ணு, மோசே யோசுவாவை கொண்டு வா, நான் என்ன பண்ணணும், அடுத்தது யோசுவாவை நான் ஏற்படுத்த வேண்டும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், a faithful person will be richly blessed. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் சரி, அங்க யாராவது பாசா இருக்கலாம், ஆனா அங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்திற்கு நம்மை ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். ஏன்னா அது அவருடைய கட்டளை, அவர் எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை. அந்த உண்மைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமுறையின் ஆசீர்வாதத்தை உண்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை திருப்பி என்ன பண்றாருன்னா உண்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் அற்புதமானவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ கொஞ்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சமா இருக்கலாம். மோசே போல போய் யோசுவா என்ன பண்ணல, ஆண்டவரை சந்திக்கல. ஆனால் என்ன பண்ணா, மோசே இருந்த மலையின் கீழ் உண்மையா என்ன பண்ணிட்டு இருந்தானா, தங்கி கொண்டு இருந்தான். ஆண்டவரை யோசுவா தரிசிக்கவில்லை, மோசே தான் தரிசித்தான். ஆனாலும் தரிசிக்காத அந்த சூழ்நிலை எப்படி இருக்கானா, உண்மையாய் மோசேயின் பாதத்தில் இருக்கிறான். கர்த்தர் என்ன பண்ணார்னா, மோசே மரிக்கும் பொழுது மோசே இடத்துல சொல்லுகிறார், யோசுவாவை நீ கொண்டு வா, அவனை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும், அவனை நான் உயர்த்த வேண்டும், அவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதனாலதான் யோசுவா புஸ்தகத்தில் உள்ள போகும்பொழுது பார்க்கிறோம், ஆண்டவர் யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, யோசுவா புஸ்தகத்துக்குள்ள இப்பதான் போறோம். சொல்றாரு, யோசுவாவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பே, திகையாதே, நான் உன் தேவன். அப்போ யோசுவா புஸ்தகத்திலிருந்து நான் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இன்னைக்கு வெறும் முன்னுரை தான். அடுத்த வாரத்திலிருந்து நான் அந்த புஸ்தகத்துக்குள் நான் போக போகிறோம். ஆனால் இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று பார்த்தா, முதலாவது பழைய மனநிலைமை மாற்றப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் பழைய ஏற்பாட்டில் மோசமான தேவன், புதிய ஏற்பாட்டில் அன்பான தேவன் என்ற அந்த பொய்யான ஒரு தகவலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது பார்க்கிறோம், சில நேரத்தில் பழைய காரியத்தையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். நான்காவது என்ன காரியத்தை படித்தோம்? இந்த யோசுவாயா, இந்த யோசுவாவுடைய முதல் வெற்றிக்கு ரகசியமாக இருந்தது என்ன? ஜெபம். இரண்டாவது கவனித்தோம், இந்த யோசுவாவை ஆண்டவர் ஏன் மோசேயுடைய நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய உண்மை. ஆரோன் கூட உண்மையா இல்லை, ஆனால் யோசுவா உண்மையா இருந்தான். ஆரோனும் ஜனத்துடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஜனத்தை உற்சாகப்படுத்த என்ன பண்றான்? கண்ணுக்குட்டிய செய்துட்டான். ஆனால் யோசுவா அப்படி அல்ல. எப்படி இருந்தான்? உறுதியா இருந்தான், உண்மையில் தரித்து நின்றான். ஜனம் கூட்டம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத பொழுது யோசுவா மாத்திரம் அந்த கூட்டத்தில் என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறான். தேசத்தை எளிதாய் சுதந்தரித்து கொள்வோம். அவர்களை காத்த நிலை அவர்களை விட்டு விலகியது. அவனோட நம்பிக்கையை பாருங்க, அவனோட விசுவாசத்தை பாருங்க. அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த, அவர் வார்த்தையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பெரிய கூட்டம் நம்பலனாலும் சின்ன கூட்டமாகிய இவன் ஒருவன் காலேபும் என்ன பண்ணாங்கன்னா அப்படி நம்பினாங்க ஆண்டவர். அந்த உண்மை கடைசியில் பார்க்கிறோம். மோசே எங்கெல்லாம் இருந்தானோ அங்க யோசுவா எப்படி இருந்தாருன்னா உண்மையா இருந்தார். எங்கெல்லாம் மோசே போனாரோ அங்கெல்லாம் யோசுவா எப்படி இருந்தார்னா காத்திருந்து உண்மையா இருந்தான். கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னா, அவன் மோசே மரிக்கும் பொழுது கர்த்தர் அடைக்கிறார், யோசுவா கொண்டு வா. இன்னைக்கு நீங்க கேட்கலாம், உண்மையா இருந்து என்ன பலன்? உண்மையா இருக்க போறேன், என்ன ஆசீர்வாதம் எனக்கு? உண்மையா இருக்கிறதுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, சந்ததிகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உண்மையா இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். சந்ததியின் மேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை உண்மையா இருக்கிற ஜனத்திற்கு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறார். ஆச்சரியமா இருந்தது அதை வாசிக்கும் பொழுது, வித்தியாசமா இருந்தது. அதை படிக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன், எவ்வளவு உண்மை உள்ள தேவன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கூட என்ன பண்றாருன்னா ஆண்டவர் விடலை, அவனை கொண்டு வந்து அநேகத்தில் என்ன பண்ணாருன்னா அதிபதியாக வைக்கிறார், ஆசீர்வாதமாய் வைக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தான். எங்க? மலை கீழே ஒருவனும் பார்க்கல. அவனை யுத்தத்தில் உண்மையா இருந்தான், தேசத்தில் உண்மையா இருந்தான், ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருந்தான். கர்த்தர் கடைசியில யோசுவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா அதிபதியாக கொண்டு வந்து நிற்கிறார். அதிபதியாக கொண்டு வருவது மாத்திரம் இல்லை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகுதி, மிக முக்கியமான ஒரு கேரக்டர், மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை. இன்னைக்கு உண்மை இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்க தான் உண்மை அற்றவர்களாக இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்தில் பார்க்கிறோம். அன்னைக்கு ஒருத்தரோடு பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவர் தான் சொல்றாரு, கிறிஸ்தவங்க தான் உண்மையா இருக்கிறது இல்லை, வேலைக்கு டைமுக்கு வர்றதில்லை, உண்மையா ரிப்போர்ட் பண்றதில்லை, வேலையை சரியா செய்வதில்லை. யாரு? கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாட்சி என்னன்னா இப்படிப்பட்ட சாட்சி. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாட்சினா, இப்போ கிறிஸ்தவங்களே வைக்கக்கூடாதுப்பா வேலையில. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவர் தான் அவங்கள வைக்கலாம் அப்படின்னு போய் காணங்கள் போய் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்களே வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காலம் வருகிறது, அப்படின்ற பேச்சு அடிப்படுது. ரகசியம் என்ன? உண்மையின் ரகசியத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
நாம் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அநேகத்தில் ஆசீர்வாதம் உள்ளவனாய் கொண்டு வருவார். தாவீதை குறித்து பார்க்கிறோம். சவுலுக்கு அவன் உண்மையா இருக்கிறான். ஆச்சரியமா இருக்கு. சவுலுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிடுறான். வெட்டிட்டு வந்த பிறகு என்ன பண்றான்னா அந்த ட்ரெஸ்ஸை தான் கிழிச்சிட்டு வந்து அழுகுறான். ஆண்டவரை பார்த்து, ஐயோ நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உம்முடைய ராஜாவுக்கு விரோதமாக கையை உயர்த்திட்டேனே, அவனுக்கு விரோதமாக நான் துரோகம் பண்ணிட்டேனே, அவனை வெட்ட நான் துணிந்துட்டேனேன்னு சொல்லிட்டு கதறான். உள்ளம் உடைக்கப்பட்டவனாய் அவனை கொல்ல வந்த சவுலுக்கும் தாவீது எப்படி இருக்கான்னா உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அதோடைய ஆசீர்வாதம் என்ன? தாவீதின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதிலிருந்து என்ன வருதுன்னா இயேசு அந்த சந்ததியிலிருந்து அவர் தோன்றி வருகிறார். அதான் உண்மையில் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவர் கொடுத்த ஊழியத்திலேயோ, ஆண்டவர் கொடுத்த வேலையிலோ, ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியத்திலையும் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அந்த உண்மைக்கு ஒரு பலன் இருக்கு. பூமியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. பூமியில் இருக்கிற மனுஷர்கள் உண்மைக்கு பலனை தராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பூமியில வச்சு என்ன பண்ணுவார்னா அந்த உண்மைக்கான பலனை அவர் தருவார். அந்த உண்மைக்கான அந்த பலனை கர்த்தர் தந்து நம்ம என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். சொல்றாரு, மோசே நீ உன்னுடைய முற்பிதாக்களுடைய இடத்திற்கு போக வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. யோசுவாவை கூப்பிடு, யோசுவாவை கூப்பிடு. நான் யோசுவா என்ன பண்ண போறேன்? அபிஷேகம் பண்ண போகிறேன். கேயாசி எலிசாவுடைய அந்த ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு ரகசியம் என்ன? கேயாசி கிட்ட என்ன இல்லைன்னா உண்மை இல்லை. கேயாசி கிட்ட என்ன இல்லாமல் இருந்ததுன்னா அந்த உண்மைத்தன்மை இல்லாதபடியால் கேயாசி என்ன பண்ணிட்டானா அந்த ஆசீர்வாதத்தை, அந்த தீர்க்கதரிச வரத்தை, அடுத்த தீர்க்கதரிசி என்கின்ற பட்டத்தையே அவன் இழந்ததை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு ஆண்டவர் யோசுவாவுடைய புஸ்தகத்திலிருந்து, யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மோடு பேசின காரியம் அவனுடைய உண்மைத்தன்மை, பீயிங் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவர் கொடுத்த படிப்பில் உண்மை, ஆண்டவர் கொடுத்த பணத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தில் சின்னதோ பெருசோ அதில் உண்மையாக இருப்பது, ஆண்டவர் கொடுத்த வேலை ஸ்தலத்தில் யாரும் பார்க்காம இருக்கலாம், பாச கூட என்ன பண்ணிடலாம், ஏமாத்திரலாம், ப்ரொஃபஸர்ஸை ஏமாத்திரலாம், எல்லாரும் ஏமாத்திரலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு உண்மை மட்டும்தான் படுது. பூமியில் அவர் பார்க்கும் பொழுது ஒரு லைட்டு பிரகாசமாக எரியுது, ஒரு வெளிச்சம் பயங்கரமாக இருக்கு. என்னன்னு பார்த்தா அது உண்மையின் வெளிச்சம். யோசுவாவுடைய ஒளி மட்டும் பிரகாசமாக இருக்கு. என்ன பிரகாசமாக இருக்குன்னு பார்த்தா யோசுவாவுடைய ஒளி. ஏன்னா யோசுவா உண்மையுள்ளவனாக இருந்தான். மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டை சுற்றிலும் என்னுடைய ஆலயத்தில் சுற்றிலும் அவன் எப்படி இருந்தானா உண்மை உள்ளவனா இருந்தான். அவனுக்கு விரோதமா உன் கரத்தை நீ என்ன பண்ணாத, நீட்டாதே. மோசேக்காக யுத்தம் பண்ணினார், தாவீதுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். ரகசியம் அவனுடைய உண்மை, உண்மை, பீயிங் ஃபெய்த்ஃபுல் in every areas of your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் உண்மை ரொம்ப முக்கியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், சந்தேகமே இல்லை. உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். உடைய வாயின் வார்த்தையில் உண்மை, உடைய ஊழியர்களுக்கு உண்மை, உடைய கணவருக்கு உண்மையா இருப்பது, மனைவிக்கு உண்மையா இருப்பது, பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பது, குடும்பத்திற்கு உண்மையா இருப்பது. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு யார் உண்மையா இருக்கிறானோ அவனை உயர்த்துகிறா, யார் உண்மையா இருக்கிறானோ அவனை ஆசீர்வதிக்கிறா, யார் உண்மையா இருக்கிறானோ அவன் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரா, அவனை உயர்த்துகிறா,
அவனை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் வைக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. உங்களுடைய உண்மை மறைந்திருக்காது. உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமா வச்சிருவாரு. உங்களுடைய ஒளி பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து அழகா நிற்க வைப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, யோசுவாவை போல உண்மையின் ஜீவியத்தை எனக்கு தாங்கப்பா. என் வாயின் வார்த்தையில உண்மை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையா இருக்கணும், நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தங்களுக்கு என்ன பண்ணுங்க, உண்மையா இருங்க. ஆண்டவர் அதையும் பார்க்கிறார். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒன்று பேசிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்த உடனே அந்த ஃப்ரெண்டை பற்றி பேசுறது, அது என்ன உண்மை இல்லை. யோசுவா அப்படி இல்லை, தாவீது அப்படி இல்லை. அந்த உண்மையும் பார்க்கிறார். குடும்பத்திற்குள் நம்முடைய உண்மையை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். உண்மையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை தாண்டி செல்லுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களை உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவரே, உண்மையுள்ள ஒரு ஜீவியத்தை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். என் நாவின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளதாக இருக்கணும். என்னுடைய அன்பு எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளதாக இருக்கணும். என் பாசம் எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளதாக இருக்கணும். என் பேச்சு எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளதாக இருக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளவனாக இருக்கணும். என் நண்பர்களோடு நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவானே. அந்த உண்மையின் ஜீவியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்கப்பா. இந்த உண்மையில தானே ஆண்டவரே ரகசியம் இருக்கிறது. உண்மையா இருக்கிறவன தானே கர்த்தர் அநேகத்திற்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்திற்கு அதிபதியாய் கொண்டு வருவாரு. ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவானே. உண்மை இல்லாதவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போவானே. தகப்பனே, நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே உண்மையாக ஜீவிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே எல்லாம் பொய், ஆண்டவரே எல்லாம் மாய்மாலமான காரியங்கள், எல்லாம் அசுத்தங்கள், ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே கபட்டின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். என் நாவை சுத்திகரிப்பீராக, என் எண்ணங்களை சுத்திகரிப்பீராக, என் பார்வையை சுத்திகரிப்பீராக. ஆண்டவர், என் பழக்க வழக்கத்தை சுத்திகரிப்பீராக. உண்மையுள்ள மனுஷனாய் என்னை மாற்றுவீராக. அப்பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நிச்சயம் நானும் என் சந்ததியும் காண்போமே. தகப்பனே, உண்மையின் ஜீவியத்தை தாங்க ஆண்டவரே. ஓ, உண்மையின் ஜீவியத்தை தாங்க ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே விவடியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. பாடுவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வடியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாதாரண ஒரு யோசுவாவை கர்த்தர்
உயர்த்தின ரகசியத்தை நாங்கள் இன்று படித்தோமே. சாதாரண ஆண்டவரே ஒரு யுத்தம் செய்கிறவனை தேசத்தை நடத்தக்கூடிய அதிபதியாய் மாற்றினதற்கு ரகசியம் அவனுடைய உண்மையாய் இருந்தது. இன்னைக்கு அநேகத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற, நாங்கள் ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களா எங்களுடைய வாழ்க்கை யோசுவாவை போல மாற்றிக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அந்த உண்மை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்வோமே. உண்மையினால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, உண்மைக்கு மாறான பிசாசு கொண்டு வந்து போடுகிற சகலவித பாவங்களையும் அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே களைத்து போடுகிறோம். உண்மையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உண்மையை நாங்கள் யோசித்துக் கொண்டு இருக்க, அந்த உண்மையாய் இருப்பதை குறித்து நாங்கள் யோசிக்க, உண்மையாய் வாழ ஆண்டவரை எடுக்க வேண்டிய முயற்சியை நாங்கள் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நீ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தயவை பாராட்டுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனுடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விளங்கட்டும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அநேகத்திற்கு அதிபதியாய் கொண்டு வருவார். அதை குறித்து தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. God bless you. God bless you.